வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபேஸ்புக்கில் சம்பாதிச்சு லட்சமாக கொட்ட போகுது உங்களுக்கு. அந்த இது ட்ரிக்கெலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. எப்படி உங்களுக்கு அந்த ட்ரிக்லாம் தெரியணும்னா, முதல்ல லைக்ஸு, வியூஸு, உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸு எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகுனா உங்களுக்கு காசு வரும், மானிட்டேஷன் ஆகும். கண்டென்ட் மானிட்டேஷன் அது ஆயிடுச்சு, காலத்தை நொறுக்கி விட்டுறலாம். உங்களுக்கு யூடியூப்பை பொறுத்தளவில் தெரிஞ்சிடும். நமக்கு 3000 வாட்ச் ஹவர் இல்லாட்டா 4000 வாட்ச் ஹவர், ஒரு 500 சப்ஸ்கிரைபரு இல்லாட்டா 1000 சப்ஸ்கிரைபர். ஆனால் இதில் ஏகப்பட்ட ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு எப்போங்க ஃபேஸ்புக் கண்டென்ட் மானிட்டேஷன் கொடுக்காமனே தெரியாது. திருப்புன்னு 5 நாளில் கொடுத்துருவான், திருப்புன்னு 10 நாளில் கொடுத்துருவான், திருப்புன்னு 2 நாளில் கொடுத்துருவான். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு அடித்து நவுத்திடுவான். வாங்க, உங்களுக்கு எப்படி லைக்ஸ் அதிகமாக வாங்கணும், அதிக வியூஸ் எப்படி வாங்கணும், இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு லைனையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, என்ன எப்பாடு பட்டாலும் எக்கேடு கெட்டு போனாலும் நீங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறீங்க, காமெடினா காமெடியாகவே அடிச்சு போயிருங்க. எல்லா வீடியோவும் காமெடியாக போடுங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க காமெடி எல்லா காமெடியும் அடித்து ஊற்றி வட்டையை பிரித்து மேய்ஞ்சிருங்க. அப்போனா தான் உங்கள் ஐடி இது காமெடி ஐடி கண்டென்ட், இது காமெடி கண்டென்ட்டாக போடுறாங்க அப்படின்னு. அதே இது ஒரு மருத்துவ சம்மந்தமாக போடுறீங்கன்னா மருத்துவ சம்மந்தமாக போடுங்க. யூடியூப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்லேயும் போடுங்க. யூடியூப்பில் போடுறத ஃபேஸ்புக்லேயும் போடுங்க. கண்டென்ட் மானிட்டேஷனாகவும் கப்புன்னு ரெண்டுலேயும் ஒரே மாதிரி துட்டு வரும். ஆனால் எல்லாரும் சொல்லுறது பார்த்துக்கோங்க, யூடியூப்போட ஃபேஸ்புக்கில் அதிகமான துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன் இப்படி சொல்லுதுன்னா, யூடியூப்பில் ஒரு தங்க முட்டை இருக்க இடம். அந்த முட்டையை நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோமோ அவ்வளோ பாதுகாப்பாக நமக்கு நல்லது. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கு தங்க முட்டையோட குட்டி. நீங்கள் வாட்டில் வச்சு நவுத்திடலாம். ஏன் இப்படி சொல்லுதோம்னா, சூப்பராக சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்கார்ந்தபடி உங்கள்ட்ட ஒரு நல்ல கேமரா இருக்கா, நல்ல ஒரு எடிட் பண்ண லேசாக பேசிக் எடிட் தெரியுமா, நொறுக்கி விட்டுலாம். உங்களுக்கு எடிட் பண்ண தெரிலட்ட எடிட்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நொறுக்கி விட்ருவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்டில் கேளுங்க, நிறைவேற்றதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு இது மானிட்டேஷன் ஆக மாட்டேக்கு, இது பண்ணால் என்ன செய்யணும் கமெண்டில் சொல்லுங்கள். அடித்து நவுத்திடுவோம். உங்களுக்கு என்னதுனாலும் நம்ம போட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கு. எதுனாலும் இப்போவும் சொல்லுறது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சது சக்ஸஸ் ஆகும்னா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர மித்த விஷயங்கள் நம்மகிட்ட நாட் அலோடு. ஏன்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணி அந்த ட்ரிக் ஒர்க் ஆகணுச்சோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மித்தபடி தேவையில்லாத இதை நம்ம சொல்லிக் கொடுக்க பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. லவ் கண்டென்ட்டா, காமெடியா, ரொமான்ஸா, என்ன கழுத கமாண்ட் இதோ உங்களுக்கு எது வருதோ அதை அடித்து நவுத்திடுங்க. போட்டீங்களா? ஃபஸ்ட்டு. செகண்டு, போஸ்ட் பண்ணதை ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் இப்போ ரெகுலராக அந்த டைமிங்குள்ளே இப்போ 5 to 6 ஈவினிங் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 5 to 6 ரெகுலராக போடணும், டெய்லி போடணும். அதுக்காண்டி ஒரு நாளைக்கு ஈமுச்ச மாதிரி 10-15 போடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போதும். அது அடுத்த நாள் வர அது வாட்டில் லைக் போய்கிட்டு இருக்கும். ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் வரும். தேவையில்லாமல் நீங்கள் வாட்டில் ஒரு ஈமுச்ச மாதிரி கதன்னு ஒரு நாளைக்கு 10, 12, 5, 6 வேஸ்ட். அது போட்டே பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஐடி க்ரோத் ஆகாது, நாள் ஆகும். இங்கே இப்படி போட்டேன்னா ஏகப்பட்ட நாள் ஆகும். இதுதான் முக்கியமான இது. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட், ஒரு ஃபோட்டோவோ, ஒரு ரீல்ஸோ, ஏதாச்சும் இல்லாட்ட ஒரு பெரிய வீடியோவோ, லென்த் வீடியோவோ ஏதாச்சும் ஒன்று ஷம்முன்னு போடுங்க, அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கடுத்து போஸ்ட் பண்ண பிறகு ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்படி ஷேர் பண்ணணும் தெரியுங்களா? நீங்கள் மெசேஜில் கடலை போடுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தங்கச்சி, உக்கரன்னு யார்ட்டையாச்சும் பேசி வச்சுருப்பீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் அதுவே கேட்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஷேர் அப்படின்னு. டப்புன்னு சேர தட்டுதியா, டக்குன்னு அடிச்சு விட்டுருதிய. எப்படி அடித்து நவுத்திருதிய. நவுத்தி முடித்த பிறகு ஸ்டோரி வச்சு விட்டு ஒரு ஸ்டிக்கரை தூக்கி அதில் வச்சு சொருகி விட்டுருங்க. ஏன்னு சொல்லுதோம்னா உங்கள் வீடியோவை யாரும் பார்க்க வேண்டாம், தொட்டு உள்ளே போய் பார்க்கட்டும். சரியா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். ரீச் கிடைச்சா என்ன ஆகும்? நல்லா லைக் வரும். லைக் வந்தால் ஃபாலோவர்ஸ் வரும். ஃபாலோவர்ஸ் வந்தால் காசு பண்ணோம். அப்படி நொறுக்கிடலாம். அப்படியே பணமலையில் பொழியலாம். சும்மா கால் மேலே காலை தூக்கி போட்டு காலாரை தூக்கி விட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு சம்பாதிக்கலாம். ஏன் இது நான் லேசாக சொல்லலை, எல்லோரும் பண்ணுதாங்க. இதை வச்சு வீட்டில் வேலைக்கு போகல தெண்டச்சோறுங்காங்கல்ல, தெண்டச்சோறாக இருக்க வேண்டாம். அடிச்சு நவுத்துங்க. பேச தெரியுமா?
தெரிஞ்சதை பண்ணுங்கள். ரீல்ஸ் பண்ண தெரியுமா, ரீல்ஸையும் போடுங்க ஃபேஸ்புக்கில். இதே மாதிரி காப்பிரைட்லாம் கிடையாது, வேறு லெவலில் நொறுக்கி விடும். இதில் வந்து காப்பிரைட் யூடியூப்பில் அதிகமாக இருக்கும், இதில் வந்து அந்தளவுக்கு காப்பிரைட் விழாது. கண்டென்ட் நீங்கள் உங்கள் முகத்தை வச்சு போடுங்க, வேற ஆள் இதை வந்து போடாதீங்க, அது வேஸ்ட்டு. உங்கள் முகம் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இதை ரெகுலராக பண்ணுங்கள், அது நல்லா கிளிக் ஆகும். பார்த்துக்கோங்க, காசு பணம் சம்பாதிக்கிறது ஈஸியான வழி தான். அதுவும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பை பொறுத்தளவில் ரொம்ப பக்காவான ஈஸு பெரிய ஈஸுனா என்னது, ஈஸின்னு சொல்லுதேன் சரியா. அருமையாக சம்பாதிக்கலாம், அழகாக முன்னேறலாம். காசு பணம்னு லட்சமாக கூட்டுத இடம், தங்க முட்டைகள் போடுற இடம் தான் அந்த யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும். அதை உபயோகப்படுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமை பற்றி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் துட்டு வரும், அது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், அதிலே போய் பாருங்கள், நம்ம ஐடியில் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இதே ஒரு வேலையாகவும் வைக்க வேண்டாம். சும்மா ஒரு வேலைக்கு போங்க, டெம்பரரியாக எங்கிட்டாச்சும் போங்க, அந்த மிச்சம் இருக்க டைமில் இதை பண்ணி போடுங்க. ஒரு 1 இயருக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். சம்பாதிச்சா எவன் என்னன்னாலும் உங்களுக்கு காசு பணம் வந்துட்டா காக்கா கூட கலராகும்பாங்க. காக்கா கலராகுதோ இல்லையோ, சொந்தக்காரங்க வந்து மொச்சிருவாங்க. இந்த முட்டாயை கண்டா எறும்பு பிடிக்கிற மாதிரி மொச்சிருவாங்க. ஏன் சொல்லுவேன், இத்தனை நாள் உங்கள்கிட்ட பேசாத ஆளுங்க சொந்தக்காரெல்லாம் இப்போ வந்து பேசுவாங்க. ஏன், பணம் காசு வந்துருச்சு, உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவான். தண்டாச்சோறுன்னு சொல்ல மாட்டான். அவாட்டில் ஓஹோ எப்படி இருந்தான் பாரு, சிறுக்குள்ளே எப்படி இருக்கான் அப்படிமா. அந்த மாதிரி தான் நீங்கள் வாட்டில் உங்களுக்கு தேவையோ கரெக்டாக டார்கெட் பண்ணி வைங்க. இத்தனை நாளுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு பண்ணி வைங்க, இத்தனை நாளுக்குள்ளே அச்சீவ் பண்ணுவீங்க. இது வந்து என்னையை நம்புங்க, நான் உங்களை சொல்லித்தரேன் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மற்றவங்கள மாதிரி நம்ம காசு வாங்கிட்டு இதில் வந்து சேருங்க, அதெல்லாம் தான் கிடையாது. யூடியூப்லேயே நம்ம சொல்லித்தருவோம், நம்மளால் தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். அதை ரெகுலராக நீங்கள் போட்டு பண்ணினாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஸ்டெப்பு இப்போ சின்ன 2-3 ஸ்டெப்பு தான், ஈஸியான ஸ்டெப் தான். என்ன கண்டென்ட் போகிறோம்னு யோசிங்க, லவ் கண்டென்ட் போட போடலாம், காமெடி கண்டென்ட் போட போடலாம், எந்த விதமாக போட போகிறீங்கன்னு கப்புன்னு யோசனை பண்ணி மண்டையை குழப்பி உங்களுக்கு என்ன வரும், ரைட் நமக்கு காமெடி கண்டென்ட் வரும், காமெடி அடிச்சு விடுவோம், ரைட்டு நமக்கு லவ் கண்டென்ட் வரும், லவ் அடிச்சு விடுவோம், அதை அடிச்சு விட்றணும் சரியா. போஸ்ட் பண்ணல கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதையும் பார்த்து போஸ்ட் பண்ணிக்கணும், வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்க, ஷேர் பண்ணி விட்டுருதியா, போஸ்ட் ஆகணும்னு ஷேர் பண்ணி விட்டுதியா, ஸ்டோரி வந்து இது என்னது ஸ்டிக்கரை வச்சு வச்சிருதியா. இவ்வளோ தான் உங்களுக்கு சிம்பிளான வழி. டைமிங் ரொம்ப முக்கியம். சாயந்தரம் ஒரு 5 to 6 வந்து ரொம்ப பேர் ஃப்ரீயாக இருக்காங்க. இல்லாட்டா அந்த 6:30க்குள்ளே போட்டு முடிச்சிருங்க. 6:30க்கு மேலே போஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணிடாதீங்க, சுத்த வேஸ்ட்டு. 6:30க்கு மேலே அந்தளவு லைக் போக மாட்டேங்குது. ஆனால் லைக் போகுதுன்னா உங்கள் வீடியோ நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இந்த இது வந்து ஒரு அல்காரிதம் அப்படியே ஏற்றி டபக்குன்னு கொண்டு போயிடும். சில வீடியோ தான் கிளிக் ஆகும், எல்லா வீடியோவும் கிளிக் ஆகாது. இப்போ ஒரு 100 வீடியோ தான் 6:30க்கு மேலே போடுச்சேன்னா ஒரு வீடியோ தான் கிளிக் ஆகுது. ஏன்னா இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் நான் சொன்னேன். எல்லா டைமிங்கிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆலோசித்து தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு விலாக்ஸ்.